இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை நாம் கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse number 20. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Go and stand in the temple and speak to the people all the words of this life. கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் போய் தேவாலயத்தில் போய் தேவனுடைய வசனத்தை உரக்க சத்தமாய் பிரசங்கியுங்கள். இதுதானே நடக்கக்கூடாது என்று சத்துரு யோசித்தான். இந்த இடத்துல இருந்துதானே சத்துரு அகற்றவே நினைத்தான். இந்த காரியத்தை தானே சத்துரு முடக்கவே நினைத்தான். சத்துருனுடைய ஸ்ட்ராட்டஜியும் சத்துருனுடைய பிளானுமே இவர்களை முடக்கி அப்போஸ்தலர்களை இந்த இடத்துல இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பது தானே. ஆனால் தேவன் மாறுதலாய் காரியங்களை செய்தார். அகற்றி விட்ட இடத்துல கர்த்தர் மீண்டும் வர வைத்தார். அகற்றப்பட்ட இடத்திற்கு மீண்டும் அப்போஸ்தலர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். முடக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அதே இடத்துல புதிய வல்லமையோடு, புதிய பலனோடு, புதிய கிருபைகளோடு தேவனுடைய மகத்துவம் என்ன என்பதை அவர்கள் நாவினாலே கர்த்தர் சொல்ல வைத்தார். கர்த்தர் சொல்ல வைத்தார். கர்த்தர் சொல்ல வைத்தார். நான் சொல்லுகிறேன், சாலமோனை ராஜாவாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த திட்டம் நிறைவேறும். அதற்கு விரோதமாய் எத்தனை அதோனியாக்கள் எழும்பினாலும், எத்தனை படை தளபதிகள் எழும்பினாலும் அவைகளுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு முறியடிக்கப்படுவதாக. தேவன் அவைகளிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் மேன்மையும் வெற்றியையும் கட்டளையிடட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அதோனியாவுக்கு உதவி செய்கிற அபியத்தார் மற்றும் யோவாப்பின் சூழ்ச்சிகளும் திட்டங்களும் நசடாகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவைகள் முடக்கப்படட்டும், தாறுமாறாய் போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எண்ணங்களில் கர்த்தர் ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பாராக. உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருப்பார் என்றால், சித்தம் வைத்திருப்பார் என்று சொன்னார், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர். உங்களை எந்த இடத்துல அகற்றினார்களோ, எந்த இடத்துல உங்களை முடக்க நினைத்தார்களோ, இந்த 2 காரியத்தை ஆவியானவர் மீண்டும் மீண்டும் என் இருதயத்தில் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களை அகற்றின இடத்துல மீண்டும் நீங்கள் வந்து நிற்க வைப்பார். உங்களை முடக்க நினைத்த இடத்துல புதிய பலனோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய கிருபைகளோடு மீண்டும் கர்த்தருக்காய் தங்களுடைய வேலைகளையும் தேவ திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எந்த நாற்காலியிலேருந்து உங்களை தள்ள நினைத்தார்கள், எந்த பொசிஷன்லேருந்து உங்களை டீக்ரேட் பண்ண நினைச்சாங்க, எந்த இடத்துல இருந்து உங்களை தள்ள யோசித்தார்கள், எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்து ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை மேற்கொள்ள நினைத்தார்கள், கர்த்தர் சொல்கிறார், உன்னை அகற்றின இடத்துக்கு நான் திரும்பவும் கொண்டு வருவேன். எந்த இடத்துலேருந்து நீ அகற்றப்பட்டாயோ அதே இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். சில அதோனியாவின் சூழ்ச்சிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அதோனியாவுக்கு உதவி செய்கிற யோவாப்பும் அபியத்தாரும் வெட்கப்பட்டு போகக்கூடிய விதத்தில் தேவன் யாரை சிங்காசனத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். உங்களை கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களுக்கான பொசிஷன் உண்டு, உங்களுக்கான சேர் உண்டு, உங்களுக்கான நாற்காலிகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாராக. அதற்கு விரோதமாய் எத்தனை சூழ்ச்சிகள் எழும்பினாலும் உங்களை முடக்க நினைத்த இடத்துல புதிய பலனோடு, புதிய வல்லமைகளோடு, புதிய கிருபைகளோடு நிற்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருங்கள், தேவனுக்காக நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில் எப்போதும் இருக்கட்டும். இந்த வசனம் நம்மை எப்போதும் உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை அகற்ற நினைத்த, முடக்க நினைத்த இடத்துல எங்களை மீண்டும் புதிய பலனோடு கர்த்தர் நிறுத்துவதற்கு நீர் உண்மையில் ஆண்டவர். இதை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. கர்த்தர் நீர் ஒருவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கர்த்தர் நீர் நினைத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆண்டவர் மாத்திரமே
இந்த ஜெயத்தையும் இந்த வெற்றியையும் இந்த மேன்மையும் இந்த காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும், கிருபை தாரும், ஆச்சரியமான தம்முடைய கிருபைகளினாலே எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட நடத்துவார். ஆமென்.